ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழியினுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். சென்ற கிழமை என்ன நாங்கள் பார்த்தோம்? போன கிழமை என்ன பார்த்தோம் நாங்கள்? போன கிழமை நாங்கள் என்ன பேசினோம்? எப்படி? கிழமையில் உள்ள நாட்களை பற்றி படித்தோம், அப்படியா இல்லையா? ரைட். அதுலேயும் குறிப்பாக எதை பற்றி படித்தோம்? நோன்பு வைக்கிறத பற்றி. வேற புதன் வியாழக்கிழமையை பற்றி நாங்கள் என்ன திங்கள் வியாழன். இந்த திங்கள் வியாழன் கிழமைகள் என்ன நடக்குது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், இந்த திங்கள் வியாழனில் என்ன நடக்குது? ஒன்று, சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்படுது ஒரு விஷயம். இல்லை, சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டதுன்னு மட்டும்தான் ஹதீஸில் வருது. ரைட். அது ரமலான் வரச்சல தான் சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படும், நரகத்துடைய வாயில்கள் மூடப்படும், சைத்தானுக்கு விலங்கிடப்படும். ரைட். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தோம்? திங்கள் வியாழன் கிழமைகளில் முதலாவது சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படும். ரெண்டாவது விஷயம், நம்ம செய்கிற அமல்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? அல்லாஹ்வின் பக்கம் எடுத்து காட்டப்படும். ரைட். மூணாவது விஷயம் என்ன? முக்கியமான விஷயம். ரைட். மூணாவது விஷயம் என்னடா, இணை வைக்காத ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ் தாலா இந்த நாளில் என்ன செய்யறான்? திங்கள் வியாழன் இந்த 2 நாள்லையும் அல்லாஹ் தாலா எல்லாருடைய பாவங்களையும் என்ன செய்யறான்? மன்னிக்கிறான். என்ன வைக்கப்படாது? இணை வைப்பிக்கப்படாது. இணை வைப்பு இல்லையா எனக்கிட்ட, நான் இணை வைப்பில் இந்த தூரமாக வைக்கிறேன்னா என் பாவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும் அல்லாஹ் தாலா என்ன செய்யறான்? பாவங்களை மன்னிக்கும். ஆனா ஒரு ஆள்கிட்ட பாவத்தை மன்னிக்க மாட்டான். யாருன்னு பார்த்தோம்? அத வேற. ரைட். ஒரு ஆள்கிட்ட பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான். யார்கிட்ட பாவம் அது? 2 பேர் பேசாம இருக்கிறாங்க, கோவிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஒரு சகோதரனோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த இவங்களோட பாவங்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டான்? திங்கள் வியாழன்ல அவங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லை. இப்போ இவங்க எல்லாம் என்ன செய்யப்படும்? வைக்கப்படும். எது வரங்காட்டியும் அவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்பாங்க. யார? இந்த திங்கள் வியாழம் வரும்போது எல்லா அடியார்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனா 2 பேர் சண்டை பிடிச்சிக்கிறாங்க, இவங்களோட பாவங்கள் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் தாலா மன்னிக்க மாட்டான். அவங்க 2 பேரையும் என்ன செய்வாங்க? ஒதுக்கி வைப்பாங்க. எது வரங்காட்டியும் அவங்க 2 பேரும் சமாதானமாகி ஒத்துமையாகின்ற வரைக்கும் அல்லாஹ் தாலா என்ன செய்வான்? ஒதுக்கி வைப்பான். அவங்கள அப்படியே பெண்டிங்கில் வச்சுக்கொண்டு. சரிதானே? ரைட். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், அல்லாஹ் எங்கள் மீது எவ்வளோ இரக்கமானவன். சரிதானே? ரைட். இப்போ உலகம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. உலகம் சந்தேகமா? உலகத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப சொல்லுங்க, உலகம் இருக்குது. ரைட். உலகத்துல நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிக்கிறான்? படைச்சு வச்சிக்கிறான். மனுஷனை படைச்சிக்கிறான். வேற நன்மை தீமைகளை படைச்சு வச்சிக்கிறான். வேற பேசுங்க. உலகத்துல என்ன படைச்சு வச்சிக்கிறான்? அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சு வச்சிக்கிறான். நம்ம காண்றது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சிக்கிறான். ரைட். இப்ப நீங்க இதுல ஒன்று சொன்னீங்க, என்ன? உலகத்துல ஒரு விஷயம் நடந்தால், ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ரைட். அது ஒன்று எப்படி இருக்கும், ஒன்று இல்லாட்டி எப்படி இருக்கும்? இப்போ உதாரணமாக மழை பெய்யுது, அது ஒரு உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். அது நல்லதா? நல்லது. ரைட். இப்போ ஒரு ஆள் பொய் சொல்றாரு, ஒரு ஆள் பொய் சொல்றாரு, இது நல்லதா கெட்டதா? இன்னொரு ஆள் உண்மை சொல்றாரு, நல்லதா கெட்டதா? ரைட். இப்போ இந்த உலகத்துல நான் செய்கிற அமலா இருக்கலாம், நீங்க செய்யறதா இருக்கலாம், ஏதா இருந்தாலும் ஒன்று நல்லதாய்க்கும் இல்லாட்டி கெட்டதாய்க்கும். 2க்கும் இடையில வேற ஏதாவது இருக்குதா? நல்லதுக்கும் சான்ஸ் இருக்கு, கெட்டதுக்கும் சான்ஸ் இருக்குதா? இல்ல. ஒரு விஷயம் அது நல்லதாகவும் ஈக்கணும், மோசமாகவும் ஈக்கும். இப்போ உதாரணமா பொய் சொல்றது, இது நல்லதா ஈக்கணுமா? இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்தா ஒன்று அது நல்லதாய்க்கும் இல்லாட்டி
பட்டோல் எங்கே கிடைக்கும்? ஒன்று வலதில் கிடைக்கும், நடுவில் கிடைக்குமா? ஒன்று சுவர்க்கம் கிடைக்கும், இல்லாட்டி நரகம் கிடைக்கும். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கும். ரைட். இப்போ நாங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒன்று நன்மையாயிருக்கும் அல்லது தீமையாயிருக்கும், ஒன்று ஹலாலாயிருக்கும் அல்லது ஹராமாக இருக்கும். ஏதோ ஒன்றா தான் நிற்கும். அப்படியா இல்லையா? ரைட். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில, ஹலால் ஹராமுக்கு ரெண்டுக்கும் இடையில சில விஷயங்கள் எங்களுக்கு சந்தேகமாகவும் மிக்குமா இல்லையா? நல்லது தீங்கு ஓகே. ஆனால் ஹலால் ஹராமை பொறுத்தவரையில் ஹராம் சிலது தெளிவானது. பண்டியரைச்சி ஹராமா ஹலாலா? ஹராம். ஹராமா ஹலாலா? மாட்டிறைச்சி. இந்த ரெண்டுக்கும் இடையில சில விஷயங்களுக்கு குழப்பம், எங்களுக்கு குழப்பம். மார்க்கத்தில் தெளிவாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு இது ஹலாலா ஹராமான்னு தெரியும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? சந்தேகம் வந்துச்சுண்டா ஒதுக்கி வச்சிரும். இப்போ 1000 ரியால் காசு ஒன்று இருக்குது, என்கிட்ட பொக்கெட்டில் இருக்குது. இப்போ எனக்கு தெரியா இது யார்ட, எங்களை வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இது ஏன்டையா அல்லது நான் எப்படி எடுத்துக்கொண்டேன், எனக்கு என்ன இது? நான் எடுத்த சம்பளம் ஓகே உறுதி, நான் வேலை செஞ்சதுக்குரிய சம்பளம் கிடச்சிச்சு, அது ஹராமா ஹலாலா? ஹலால். இன்னொரு ஆள்கிட்ட களவாண்டு வாங்கினேன், இன்னொரு ஆள் அடித்து வாங்கினேன், அது அது எனக்கு தெரியும். ரைட். இன்னொரு 1000 ரியாலிக்குது, இது எங்களை வந்தேன்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? உண்மையான ஒரு முஸ்லீம்ண்டா ஒரு 1000 அல்ல 10,000 ரியால்ண்டாலும் நம்மளுக்கு சந்தேகமா? எப்ப ஒதுக்கிடணும்? நம்மளுக்கு அதில் 1 ரியால் தான் நம்மளுக்கு தெரியும், இதில் 1 ரியாலை தான் நான் சம்பாதிச்சேன், மற்ற 999 ரியாலும் நம்மட காசி அல்ல. இப்படி சொல்லி வந்தா ஒரு உண்மையான முஸ்லீம் என்ன செய்வார்? ஒதுக்குவார். சந்தேகத்தை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், வயிற்றுக்குள்ள போட்டுக்கொள்ள மாட்டார். ஹராத்தை ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார், புஷ்டி கொள்ள மாட்டார். அப்போ ஹராம் ஹலால் தெளிவாக இருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கணும். அது சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? விட்டு போட்டுரும். ரைட். இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களில் ஒன்று நல்லது நடக்கும், இல்லாது தீயது நடக்கும். இப்போ அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்கள், எவ்வளோ அல்லாஹுத்தால ஒரு அடியான் மீது இரக்கம் வச்சுக்கிறான். இப்போ நாங்கள் எல்லாம் எவ்வளோ சுவர்க்கம் போகணும்னு சொல்லி அல்லாஹ் எவ்வளோ ஆசை வச்சுக்கிறான் சொல்லி பாருங்கள். ஒரு புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாஹுத்தாலா சொன்னதாக ரசூல்லா சொல்கிறான். இப்போ ஒரு மனிதன் நல்லது செய்வான் அல்லது தீங்கு செய்வான், ரெண்டு ஒன்றை தானே செய்வான். அப்படியா இல்லையா? ஒரு ஆள் நல்லது செய்வார் அல்லது தீயது செய்வார். ரைட். இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்றை செய்கிறதுக்கு நினைக்கிறார், செய்யலை. ஒரு ஆள் நல்ல விஷயம் ஒன்றை செய்கிறதுக்கு நினைக்கிறார். உதாரணமாக இன்றைக்கு ஒரு நோய் ஒரு தர்மம் ஒன்று செய்யணும்னு சொல்லி அவர் நினைக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர் நோயாளியாக இருக்கிறார், அவரை சந்திக்க போகணும்னு சொல்லி இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் டியூட்டி முடிச்சுட்டு அவரை போய் விசாரிச்சுட்டு வரும். நல்ல விஷயமா இல்லையா? நல்ல விஷயம். ரைட். இப்படி ஒரு ஆள் ஒரு நல்ல விஷயத்தை நினைச்சாருன்னு சொன்னால் அவருக்கு கூலிக்குதா இல்லையா? ஆனால் செய்யலை. ஆனால் நினைக்கிறாரு, அவருக்கு கூலிக்குதா இல்லையான்னு கேட்டால் கட்டாயம் இருக்குது. சரிதானே? ரைட். இப்போ நீங்கள் நினச்சிங்க டியூட்டி முடிச்சுட்டு வந்து நோயாளியை விசாரிக்க போகணும்னு நினச்சிங்க, ஆனால் கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் கூலிக்குதா இல்லையா? கூலிக்குது. எத்தனை கூலி? ஒரு கூலி பூரணமாக கிடைக்கும். நல்ல விஷயம் ஒன்றை செய்கிறதுக்கு நீங்கள் நினச்சிங்க. ரைட். டியூட்டி முடிச்சுட்டு வந்து நேரம் இருக்குது, போய் என்ன செஞ்சீங்க? அவரை சந்திச்சிங்க அல்லது தர்மம் செஞ்சீங்க, சதக்கா செஞ்சீங்க, நினைச்ச விஷயத்தை செஞ்சீங்க. இப்போ எத்தனை கூலி கிடைக்கும்? இதுக்கு பல மடங்கு அல்ல 700 மடங்கு வரங்காட்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? கூலியை தந்து கொண்டே இருக்கிறான். விஷயம் விளங்கிட்டா உங்களுக்கு? ஒரு மனிதன் நல்ல விஷயம் ஒன்றை செய்கிறதுக்கு நினைக்கிறான், அவனுக்கு கூலிக்குதா இல்லையா? நிச்சயமாக ஒரு கூலியை அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். அதே மாதிரி அதே நன்மை அவன் நினைச்ச விஷயத்தை அவன் செஞ்சு முடிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு நன்மையா பல மடங்கு நன்மை அவனுக்கு என்ன செய்யப்படும்? அல்லாஹ் தஆலா எழுதுவான். ரைட். இது ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு நினைக்கிற ஒரு அடியான். அதே மாதிரி இன்னொரு அடியான் நீக்கிறான், ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு நினைக்கிறான். ஒரு ஆளுக்கு அடிக்கணும் அல்லது ஒரு ஆள்கிட்ட காசை களவாண்டோணும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஒரு மோசமான விஷயத்தை அவன் என்ன செய்கிறான்? நினைக்கிறான். அவன் நல்லது செய்ய நினைக்கிறான், இவன் கெட்ட செயல் செய்கிறதுக்கு நினைக்கிறான். ரைட். நன்மை செய்கிறதுக்கு நினைச்ச உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு நன்மையை எழுதிட்டான். ரைட். அதே மாதிரி இந்த பாவம் செய்கிறதுக்கு ஒரு அடியான் நினைக்கிறானே,
அவனுக்கு நினைச்ச உடனே பாவம் எழுதப்படுமா? இல்லை. அல்லாஹ் சொல்றான்னு அந்த பாவம் எழுதுறாக்களுக்கு, இதா அராதா ஐயமல செய்யத்தன், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யறதுக்கு நினைச்சால் ஃபலா தக்துபூஹா, நீங்க என்ன செய்ய வேணாம், நன்மையை நினைச்ச உடனே உடனே எழுதுறீங்க. ஆனா தீமையை நினைச்சா நீங்க என்ன செய்ய வேணாம், எழுத வேணாம். எது வரங்காட்டியும் அதை செய்யற வரங்காட்டியும். அப்ப பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு நன்மையை நினைச்சாலும் நன்மை எழுதப்படும், தீமையை நினைச்சாலும் எழுதப்படும்னா நம்ம எப்படி சுவர்க்கத்துக்கு போறோம்? நம்ம எவ்வளோ விஷயங்கள் வித்தியாசமா யோசிச்சிருக்கிறோம், ஆனா செஞ்சிருக்க மாட்டோம். அவனுக்கு பேசணும், அவனுக்கு அடிக்கணும், அவனுக்கு பேச்சு 4 வார்த்தை கேட்கணும், அப்படி எல்லாம் யோசிச்சு இருந்துட்டு அந்த டைம் போனோடனே நம்மளோட மனசையும் அந்த ரத்தம் எல்லாம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும். அந்த பாவத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோமா இல்லையா? ரைட். இதே மாதிரி தான் ஒரு மனிதன் பாவம் செய்யச்சல நினைக்கும் போது எழுதப்பட்டுறல. ரைட். இந்த பாவத்தை அவன் செஞ்சிட்டான், என்ன செய்யப்படும்? எத்தனை தீமை, அது எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் தீமை எழுதப்படும். ஆனா நன்மை செஞ்சால் பல மடங்கு எழுதப்படும். இதே மாதிரி நன்மை செஞ்சா எப்படி பல மடங்கு எழுதப்படுதோ அதே மாதிரி தீமை செஞ்சாலும் அதை டிபல் எழுதப்படும்டா. அப்ப பாருங்க, அல்ல எவ்வளவு இரக்கமா வச்சுக்கிறான் எங்கள் மீது, எவ்வளவு இரக்கமா எங்களை, நாங்க எல்லோரும் சுவர்க்கத்துக்கு போகணும், அவன் தண்டனைக்குள்ள மாட்டிக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி அல்ல எவ்வளவு சட்டங்களை அவன் போட்டு வச்சு. அவனுக்கு தேவையா இதெல்லாம்? இல்லை. எங்கட நலவுக்காக வேண்டித்தான். ஒரு மனிதன் தவறு செய்ய நினைச்சா பாவம் எழுதப்படாது. எப்ப அவன் அந்த பாவத்தை செய்யறானோ அப்பதான் அவனுக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படும். ரைட். அந்த பாவத்தை செய்ய நினைச்சவன் ஒன்று செய்வான், இல்லாட்டி விட்டுருவான். ரைட். செஞ்சா என்ன, ஒரு பாவம். செய்யாமட்டா ஒன்றும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு ஆளுக்கு அடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, உடனே நினைக்கிறீங்க. ரைட். நினைச்சா உங்களுக்கு பாவம் எழுதப்படுமா? இல்லை. ரைட். நீங்க ஒன்று அந்த நினைச்ச பாவத்தை ஒன்று செய்வீங்க, இல்லாட்டி செய்யாம விடுவீங்க. ரைட். அடிச்சிட்டீங்க, இப்ப என்ன நடக்கும்? ஒரு பாவம் தான் எழுதப்படும். சரி, அடே நம்ம போய் அடிக்கிறோம், அவனுக்கும் புள்ள ஒட்டிக்குதானே, அவனுக்கும் பொம்பளை புள்ள அழிக்குதானே இப்படி சொல்லி யோசிச்சு, அவனை நம்மளை மாதிரித்தானே, சின்ன மிஸ்டேக் கொண்டு நடந்துச்சு, மன்னிச்சுட்டுருவோம் சொல்லி நம்ம நினைச்சு என்ன செய்வோம், அடிக்காம அப்படியே விட்டுரும். இப்போ விட்டா நம்ம ஏதாவது நன்மை செஞ்சிட்டோமா? நன்மை செஞ்சிட்டோம். என்ன நன்மை? அல்லாஹ்க்கு பயந்து அந்த பாவத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், விட்டுரும். விட்டா ஒரு பாவத்தை செய்யறதுக்கு நினைச்சு அதை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா அதுக்கு என்ன எழுதப்படும்? நன்மை எழுதப்படும். அப்ப பாருங்க எவ்வளோ அல்லாஹ் தாலா வித்தியாசமா வச்சுக்கிறான். ஒரு பாவத்தை செய்ய நினைக்கிறான், தீமை எழுதப்படாது. செஞ்சான், ஒரு பாவம் தான் எழுதப்படும். அதை செய்யாம விட்டா ஒரு வேஸ்ட் இல்லை, எதுவுமே வேஸ்ட் இல்லை. ஏன்னு சொன்னா அதை அல்லாவுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், அதை விட்டுட்டோம். அதுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், எங்களுக்கு நன்மையை எழுதுறான். அதே மாதிரி ஒரு அடியான் நன்மையை செய்யறதுக்கு நினைக்கிறான், உடனே நன்மை எழுதப்படும். அதை செய்யறதுக்கு முற்பற்றான், செய்கிறான், அவனுக்கு பல மடங்கு நன்மை எழுதப்படும். அதே நேரத்தில் அவன் செய்யாமட்ட அவனுக்கு பிரச்சனையா? அவன் நினைச்ச வேலையை செய்ய உடல, ஹஜ்ஜிக்கு போறதுக்கு நினைச்சான், கிடைக்கல, ஆனா அவனுக்கு கூலி கிடைக்கும். ஹஜ்ஜி செஞ்சா அது வேற விஷயம். செய்யாமட்டால நல்ல விஷயங்களை நாங்கள் நினைக்கணும். சிலாக்கள் செல்வாங்க எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு ஹாஜியார் ஒரு 10,000 ரியாலை கொடுத்துட்டு போவார். இதை ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு போவார். இவருக்கு அதை கொடுக்கறதுக்கு கஷ்டம். என்னமோ இவர் சம்பாதிச்சு இவர்கிட்ட காசு மாதிரி அப்படி ஈக்கிறாங்களா இல்லையா? நிறைய ஈக்கிறாங்க. அது அரசாங்கத்திலிருந்து வர காசு ஆயிக்கலாம், அல்லது தனிப்பட்ட ரீதியில் வர காசு ஆயிக்கலாம். பொறுப்புகள் நியமிக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் தேவையான ஆக்களை தான் நியமிக்கும். அரசாங்கத்தால் ஒரு தொகை வருது ஒரு ஆளுக்கு, இதை நோயாளிகளுக்கு பிரித்து கொடுங்க. இவர் நோயாளிகளுக்கு பிரித்து கொடுப்பாரா, அவர்கிட்ட குடும்பத்தை பிரித்து கொடுப்பாரா? என்ன நடக்கும்? நோயாளிகளுக்கு ஒரு 1000 ரூபா போனால் மற்ற 9,000 நம்ம வீட்டுக்கும் நம்ம பக்கத்துக்கு, அப்படியா இல்லையா? இது சர்வசாதாரணமாக நடக்குது, அப்படியா இல்லையா? ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களால் என்னென்னலாம் செய்யணும். அல்ல எனக்கு இவ்வளோ தந்தா, எனக்கு இவ்வளோ இந்த ஒரு வசதி ஏற்படுத்தி தந்தா, நான் இப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன், எனக்கு அப்படி செய்யணும்னு ஆசையாக இருக்கு. நல்ல விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும், நல்ல விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும், நினச்சி கொண்டே
இருக்கணும். அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்போம். காலையில் எழுந்த உடனே நான் இன்றைக்கு இன்னென்ன விஷயங்கள் செய்யணும், காலையில் எழுந்த உடனே இன்றைக்கு நான் சுபவுடைய தொழுகையை நேரத்துக்கு தொழணும், இல்லாட்டி முன்பின் சுண்ணத்துக்களை தொழணும், அல்லது 4 பேருக்கு சலாம் சொல்லணும், அல்லது அவரை சந்தித்து பேசணும். இப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்குது. எங்களுக்கு செய்ய கிடைக்கல, டயர்டாக இருக்குது, பின்னுக்காகிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நன்மையை நினைச்சு செய்யாமுட்டா பாவமா இல்லை, கடமைகளை செய்யாமுட்டா அது வேற விஷயம். தொழாமூடி ஈக்கிறாரு அது வேற விஷயம், கடமையாக்கப்பட்ட நோன்பை பிடிக்காம இருக்கிறாரு அது வேற விஷயம், ஜும்மா தொலை போறாரு இல்லை அது வேற விஷயம். ஆனால் வந்து எக்ஸ்ட்ராவா உள்ள வேற விஷயங்கள் இருக்குதுனே, அதுகளை நாங்கள் நினைக்கிறதுக்கு அதே மாதிரி செய்கிறதுக்குரிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரணும். அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் நாளை மறுமை நாளுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.